மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். இந்த 2025ஆம் ஆண்டு பிறந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். வரக்கூடிய இந்த கிரக பெயர்ச்சிகள் எல்லாம் நமக்கு எப்படி இருக்கும், இல்லை நம்ம வீட்டை சார்ந்த மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுடைய பரிமாணங்களை கொடுத்துருக்காங்க. சனி பெயர்ச்சியில் இந்த ராசி நல்லாயிருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, அதே ராசி நல்லா இருக்காதுன்னு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக எப்படி இதெல்லாம் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடையும் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2025 பொதுவாக இந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதோட எந்தெந்த ராசிக்காரர்கள் ரொம்ப நல்லா இருக்கும், எந்தெந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிறதான் இன்றைய முக்கியமான பகுதியாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2025 பொது பலன் அப்படின்னு சொன்னோன்னா மகர சங்கராந்தி. இப்போ தை 1ஆம் தேதி சூரியன் மகரத்துக்கு போகிறார் இல்லையா. ஸோ இந்த தை மாதத்திலிருந்து சித்திரை மாதத்துக்குள்ள சூரியனினுடைய மாற்றத்தில் என்ன மாதிரியான பலன்கள் உலகத்துக்கு அமையும். அப்புறம் சித்திரை மாதம் ஏப்ரல் மாதத்திலிருந்து ஆடி மாதம், சித்திரை டு ஆடியிலிருந்து ஐப்பசியிலிருந்து தை, இப்படி 4 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த சூரியனினுடைய மாற்றம் மிகப்பெரிய மாற்றத்தை உலகத்திற்கு கொண்டு வரும். காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய 2 கிரகங்கள் சூரியன் மற்றும் சந்திரன், இவங்களால தான் உலகத்தில் பல நிகழ்வுகள் நிகழும். இதில் நமக்கு வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இது எல்லாமே அதோட ஆட் ஆகுது. அப்போது இந்த வரக்கூடிய சித்திரை வருட பிறப்பு, இந்த மகர சங்கராந்தி இப்போ தை 1 வரும், அதற்கப்புறம் சித்திரை வருட பிறப்பு, இது ரெண்டையும் வைத்து பார்க்கும் பொழுது உலகத்திற்கு நமக்கு 2020 ஒரு அச்சுறுத்தக்கூடிய வகையில் இந்த கொரோனா தாக்கம் இருந்தது போல் மக்களுக்கு ஒரு புதுவிதமான நோய் தாக்கிறதுக்கும் நிறைய மக்கள் அதனால் பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சனி பகவான் மீன ராசியிலேயும், ராகு பகவான் கும்ப ராசியிலேயும், கேத்து பகவான் இந்த சூரியன் வீட்டுக்கு வருகிறார். இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 18 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த அமைப்பில் அவங்க வராங்க. அப்போ வரும்பொழுது இந்த கேத்து சூரியன் வீட்டுக்கு வந்தாலே அதிகமான கேடு விளைவிக்கும், அதுவும் ஆரோக்கியத்தில். ஸோ ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு வரும். கேத்து பகவான் சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 18 மாத காலமும் இந்த சித்திரை வருட பிறப்புக்கு பிறகு பார்த்திங்கன்னா உலக அளவில் நிறைய புதுவிதமான நோய்கள், வைரஸ் வர்றது, அதற்கு சிலதுக்கு மெடிசன் கண்டுபிடிக்காமல் இருக்கிறது, இப்படிப்பட்ட சில பாதிப்புகளும் சில பயங்களும் சில பீதிகளும் இருக்கும். இந்த செவ்வாயினுடைய தாக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது போர், நாட்டினுடைய எல்லையில் போர் வரக்கூடிய பாதிப்புகள், அதில் இந்திய நாடு ஏதாவது பாதிப்பு இருக்குமானால் நமக்கு பாதிப்புங்கிறது அதிகமாக இல்லாட்டாலும் மற்ற நாடுகள் பாதிக்கப்படும் பொழுது பொருளாதார ரீதியாக நமக்கும் அந்த பாதிப்புகள் ஏற்படும். வேலை இல்லாத திண்டாட்டங்கள், இப்போ அமெரிக்காவில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்தியர்கள்லாம் வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ இங்கே நமக்கு நிறைய புதிய இண்டஸ்ட்ரீஸும் ஸ்டார்ட் அப்ஸும் நிறைய வரும். பட் இருந்த போதிலும் வேலையில் நம்ம கொஞ்சம் நல்ல வேலையில் இருக்காங்கன்னா விடாமல் வேலையை தக்க வைத்து கொள்வது புத்திசாலித்தனம். இந்த காலகட்டத்தில் நமக்கு இந்த 2025 ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கலாம். கண்டிப்பாக மீன ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியில் அது ஜென்ம சனியாக வரும் பொழுது மீன ராசிக்காரர்களுக்கு நிறையா ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகள், அவங்களுடைய 6ஆம் இடத்தில் அவங்களுக்கு கேத்து வருது சூரியன் வீட்டில். ஸோ இந்த 6ஆம் இடத்தில் வரக்கூடிய கேத்து ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறையா மருத்துவ செலவுகளை கொடுக்கும். ராகு 12ஆம் இடத்துல வரைச்சி அவங்களுக்கு தூக்கமின்மை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மீனராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் இடம் பெறுகிறார்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டிய ராசி கடகம். கடகராசிக்காரர்கள் ஏன் கவனமாக இருக்கணும்னா, அஷ்டம சனி விட்டாலும் குடும்பஸ்தானத்தில் கேத்து பகவானும் 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் வருகிறார். ஸோ குடும்ப வாழ்க்கை, இப்போ இந்த வருஷம் நான் கடகராசி நான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வருஷம் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கணவன் மனைவி சண்டை வரும், அப்படி இல்லைன்னா சம்பந்திங்க சண்டை வரும்,
தனியாக வாழக்கூடிய அந்த யோகத்தை வந்து கொடுத்துரும். கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியாது. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரும். அதனால் அவங்க வந்து அஷ்டம சனி விடுபட்டாலும் அஷ்டமத்தில் வரக்கூடிய ராகு, 2ஆம் இடத்தில் வரக்கூடிய கேத்து பிரச்சனைகளை கொடுப்பார்கள். வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் கடகராசி அன்பர்கள். அடுத்தது சிம்மராசி. சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே கேது வராரு, 7ஆம் இடத்துல ராகு வராரு, 8ஆம் இடத்துல சனி பகவான் வரார். ஸோ உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது வர்றதுனால கொஞ்சம் நமக்கு குடும்பத்திலிருந்து ஒரு ஒதுங்கி இருக்கிறதோ, இல்லை இந்த அஷ்டம சனி என்ன பண்ணும்னா எதையாவது ஒன்று இழக்க செய்யும். நமக்கு எங்கேயாவது நம்மளுடைய நகை காணாமல் போகிறது, ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி நமக்கு ஒரு இழப்புகள் அப்படிங்கிறது வரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசியிலேயே வந்து கேத்து பகவான் வராரு, 7ஆம் இடத்தில் ராகு வராரு, 8ஆம் இடத்தில் சனி வரார். ஸோ கண்டக சனி முடிந்து இப்போ வந்து 8ஆம் இடத்துல இந்த அஷ்டம சனி வரும்பொழுது இழப்புகள் என்பது நிறையா இருக்கும். அப்போ நமக்கு வந்து ஏதாவது நகை காணாமல் போகலாம், இல்லை நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அவங்களுடைய மரணத்தை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு தனிப்பட்டு பார்க்குறச்சு கொஞ்சம் சாதகமற்ற நிலையில் தான் நமக்கு இருக்குது. சரி, குரு வந்து லாபத்தில் இருக்காரே அப்படிங்கும் பொழுது வேலையில் நல்ல மாற்றங்கள் எல்லாம் வரும். இப்போ 10ஆம் இடத்துல இருக்கிற குரு 11ல் வராரு. வேலை, பொருளாதாரம் இதில் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு வயசானவங்க இருக்காங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, இல்லை ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க, குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை போட்டு பிரியறது, இப்படி ஏதாவது ஒரு வகையில் அந்த பிரிவினை என்பது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு வந்து 8ஆம் இடத்திற்கு போகிறாரு, கேது வந்து 10ஆம் இடத்திற்கு போகிறாரு, ராகு வந்து 4ஆம் இடத்திற்கு போகிறாரு. ஸோ நட்புகளால் ஏமாற்றம், பணம் கொடுக்கல் வாங்கல், வேலை இடத்துல கடன் வாங்குறீங்க, இல்லை வேலை இடத்துல நீங்கள் வந்து கோச்சிக்கிட்டு வேலையை விட்டு போயிடுறீங்க, வேறு வேலை கிடைக்காது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. 8ஆம் இடத்துல குரு வராரு. ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க. கோர்ட்டு கேஸு வழக்கு ஏமாற்றம் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி. கும்பம் நான் ஏற்கனவே மீனம் சொல்லிட்டேன். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலேயே ராகு, 2ஆம் இடத்துல சனி. பட் இத்தனை ராசிகளில் கும்பம் கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வந்துடுறார். ஓரளவுக்கு நமக்கு சேவிங் கிரேஸு இந்த கும்பராசிக்கு. ஸோ ரொம்ப நம்ம கவனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனம், கடகம், சிம்மம், விருச்சிகம், இந்த 4 ராசிக்காரர்களும் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியும். யாரோட புதுசாக பழகுறீங்க, பணம் கொடுக்குறீங்க, இதில் எல்லாத்துலேயுமே. அடுத்தது கொஞ்சம் சுமாராக இருக்கும்ப்பா, பரவாயில்ல 2025 நம்ம ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிற ராசிகள் என்ன அப்படின்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. 7.5 சனி வருது, விரயத்தில் சனி, பட் ஆனால் சூப்பராக தான் இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் நல்லாவே உங்களுக்கும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்கள் நல்ல ஓரளவுக்கு சுமாராக உங்களுக்கு இருக்கும். மகர ராசியும் அப்படி தான். ஸோ இந்த ராசிக்காரர்கள் எல்லாமே ஓரளவுக்கு 2025 பிரச்சனை இல்லாமல் ஓட்டிடலாம். ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது துலா ராசிக்காரர்களை நம்ம சொல்லலாம். குரு பகவான் பாக்கியத்தில் வராரு. அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துலேருந்து லாபத்துக்கு போகிறார். அதே போல் ராகு பகவான் 10ஆம் இடத்திற்கு வரார். பெயர் புகழ் அனைத்தும் அவர்களினுடைய இந்த வேலை விஷயத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார்கள் இந்த கிரக மாற்றங்கள். ஸோ இப்படிப்பட்ட நம்ம வந்து பைஃபர்கேட் பண்ணிக்கலாம். இந்தந்த ராசிகளுக்கு கஷ்டகாலம், இது சுமாராக இருக்கும், இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் மகரம் ரொம்ப சூப்பராக இருக்கிறது அப்படின்னா துலாம் ராசி மற்றும் ரிஷப ராசி, இது ரெண்டுமே வந்து நம்ம சொல்லலாம். சுமாராக இருக்கிறது வந்து கன்னி ராசி, மகர ராசி அண்ட் மிதுன ராசி. ஸோ இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஏதாவது இவங்க பிரத்யேகமாக பரிகாரங்கள் எல்லாம் செய்யணுமா? இந்த 2025 இந்த கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது. எந்த கோவிலுக்கு போனால் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இந்த 2025 சொல்லக்கூடிய விஷயங்கள், நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உடல் ஆரோக்கியம் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும்.
ஸோ செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம முருகப்பெருமான் ஆலயம் வழிபாடு அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. சுப்பிரமணிய கவச்சம், சுப்பிரமணிய புஜங்கம், சுதர்சன சதகம் இது எல்லாமே சொல்லலாம். அதை தவிர வைத்தீஸ்வரன் கோவில் சென்று வைத்தியநாத சுவாமியை வழிபாடு செய்து அங்கு இருக்கக்கூடிய இந்த தன்வந்திரி சித்தர் அவருடைய பீடத்தில் ஒரு சின்ன தீபம் ஏற்றி அவரை வழிபாடு செய்தால், பச்சை வஸ்திரம் அவருக்கு சாத்தி வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாமே தீரும். 2025 பொருளாதாரம் ஓரளவுக்கு நமக்கு இருந்து நல்லபடியாக நம்ம வந்தாலும் கூட இது எல்லாத்தையும் நல்லா அனுபவிக்கிறதுக்கு நம்ம ஆரோக்கியம் கண்டிப்பாக தேவை. உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் ரொம்ப நிம்மதியாக இருக்கணும். அண்டை நாடுகள் இந்த மாதிரியான இதில் நமக்கு போர் வராமல் நம்மளை காப்பாற்றிக்கணும், விவசாயம் நல்லா இருக்கணும். இது எல்லாத்துக்குமே நமக்கு மகாவிஷ்ணுவினுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கணும். அதனால் இந்த வருஷத்தில் புதன்கிழமை இந்த வருடம் பிறக்கிறதுனால மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணமும் எங்கெல்லாம் நீங்கள் பெருமாள் இருக்காரோ அங்கெல்லாம் சென்று ஒரு துளசி மாலையை போட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணுங்கள். ரொம்ப விளக்கே இல்லாத கோவில்கள் இருக்கும் தெரியுமா? ஒரு கோவில்னு இருக்கும், அங்கே வஸ்திரமும் இருக்காது, விளக்கேற்ற ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி பராமரிப்பு இல்லாத ஆலயங்களை எடுத்து பராமரிப்பு செய்வது, இதெல்லாம் பண்ணும் பொழுது வீடும் நமக்கு நல்லா இருக்கும், நாடும் செழிப்பாக இருக்கும். ஸோ குறிப்பாக சிவன் கோவில்கள், பராமரிப்பு அற்று இருக்கக்கூடிய சிவன் கோவில்களை எடுத்து செய்தாலே நமக்கு போதும். நல்ல ஒரு யோகமான ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு நமக்கு கிடைக்கும். என்ன நேயர்களே, இன்றைய சுபகிரகம் நிகழ்ச்சியில் பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் 2025 நம்ம எந்தெந்த ராசிகள்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும், எந்தெந்த ராசிக்காரர்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் என்பதை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.